நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள வெப்படை பகுதியில் வடமாநில ஏடிஎம் கொள்ளையர்களை தமிழ்நாடு போலீசார் துரத்தி பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் போலீசார் கொள்ளையரை துரத்திய சம்பவம் சினிமாவை மிஞ்சும் வகையில் இருந்ததாக தெரிவித்துள்ளனர். அதாங்க இந்த கண்டெய்னர் லாரி ஒன்று ஃபாஸ்ட்டாக வந்ததுங்க. வந்தோன்னே போலீஸ்காரங்களும் பின்னாடி வந்தாங்க. வந்தோடனே பாட்டுக்கு நிற்கவே இல்லைங்க. இடிச்சுட்டு அந்த பாலத்துக்கடியில் பூந்து சனி ஹாஸ்பிட்டல் வழியாக வண்டியை உள்ளார விட்டு இது போனாங்க. இப்போ போலீஸ்காரரும் பின்னாடியே துரத்திட்டு தான் போனாங்க. போனோன்னே அங்கே சனி ஹாஸ்பிட்டலில் வச்சு லாக் பண்ணிருந்தாங்க. இப்போ போகிற வழியிலேயே 2-3 பைக்கு இறங்கலாம் இடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பார்க்கணும் இங்கே தான் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்ததுங்க. காலையில் சங்கியில் வண்டி வந்துருக்குது. வங்கில் உள்ள பூந்துக்கிட்டு போலீஸ்க்காக ஆரன் சட்டை போட்டு உள்ளே பூந்து வந்தாங்க. அவங்க டூவில் நின்றுட்டு டூவில் டச் ஆகி அது இல்லாமல் போலீஸ்க்காக ஜீப்பில் நின்று அவங்க மறிச்சு வண்டி நிற்க கிடையாது, ஏறி வந்துருச்சு. இந்த கார் நின்றுச்சு. டூவில் ஏறி காரை இடிச்சுக்கிட்டு காரை இழுத்துக்கிட்டு இதுவரை வந்து கார் டூவில் இங்கே போட்டுச்சு. டூவில் பேக்கில் மாட்டிக்கிச்சு. உள்ளே வந்து கார் அதில் மாட்டிக்கிச்சு. கார் இழுத்துக்கிட்டே போயிட்டேன் நிற்காம. நாங்கள் என்ன வண்டியில் கொண்டிருந்தோம், சும்மா சுற்றி தான் பார்த்துருந்தோம். என்னால் இப்படி பார்க்குறாங்கன்ட்டு இன்றைக்கி வந்தது உள்ளுக்குள்ளே வந்தனால நாங்களே எதார்த்தமாக எவ்வளோ ஸ்பீடில் வராங்களோ எங்கள் வண்டி வந்துட்டு காரில் வந்துட்டு இருந்தது. அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு உள்ள வெளியே போனாப்புல நாங்களே சரி முன்னாடி இவ்வளோ ஸ்பீடில் போகிறான்னு நாங்கள் பார்த்தோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லா போலீஸ்காரங்களும் கன்னோட வந்தாங்க. ஷூட்டிங் பண்ணினாங்க. எங்கள் ரவுண்ட் ஆஃப் ஃபோட்டோருக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு பயம், என்னடா திடீர்னு இவ்வளோ ஷூட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பின்னாடி வண்டியில் போனோம். அப்புறம் அவர் என்ன ரயில்வே கேட்டில் வந்து கட் பண்ணி அப்படியே வெப்படைக்கு போயிருக்காப்புல எடுத்து வெப்படையில் வந்து வந்தோன்னே பிடிச்சிட்டாங்க. அப்படி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.